சேட்டை கரெக்டாக சொல்லிட்டாரு. இப்போ அடுத்த ஸ்டாப்பு தான்ப்பா இறங்கி வந்துட்டாரு. ஆனால் கூகுள் மேப்ஸில் ரூட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான். ரொம்ப ஒருத்துக்கு இருக்குது. ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்குது கூகுள் மேப்ஸு? சரி, என்ன ஒரே ஒரு இது இப்போ பிரச்சனையாக இருக்குன்னா, எல்லா பஸ்ஸும் போர்டு வந்து மலையாளத்தில் தான் இருக்குது, இங்கிலீஷே இல்லை. அதனால் நம்மளுக்கு பஸ்ஸு இது வந்து தெரியல எப்படி இது பண்ணுறதுன்னு. அதே மாதிரி ஜென்ஸு லேடிஸுன்னு சொல்லி பிரிச்சுலாம் எல்லாம் போகுது. சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு காரணி வந்து உட்காந்த ஒன்று ஐயோ யாராவது ஏதாவது சொல்ல போகிறாங்களோ அசிங்கமாயிடுமோ தான். பஸ்ஸில் ரொம்ப ஏறினா இதுதான் பிரச்சனை. ஊர் விட்டு ஊர் வேறு வந்திருக்குமா, என்ன இவங்க எப்படி இப்போ இவங்களோட ரூல்ஸ் என்னன்றதும் தெரியல டக்குன்னு. பட் ஆனால் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. So what's up YouTube, this is Venus here and welcome back to my channel. நல்ல ஒரு பஸ் ரைடோட இந்த vlog-ஐ ஓப்பன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இங்கேருந்து இன்னும் ஒரு 9 minutes நடந்துட்டோம். என்ன பார்த்தா நான் அவ்வளோ கேவலமாக இருக்குது. என்ன சிரிச்சுக்கிட்டு போகுதுங்க குழந்தைங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க வரேன் திரும்பி பார்த்து சிரிக்குதுங்க. விளாகர் பழப்பு கேவலமாக இருக்குது. பைத்தியக்காரன் போகும்போது கேமராவை பார்த்து பேசிக்கிட்டு போகிறான். இப்போ யார் சிரித்தாலும் என்னை பற்றி சிரிக்கிற மாதிரியே இருக்கு. மக்கள் இன்னும் ஒரு ஐ திங்க் இன்னொரு 5 minutes வாக். பேட் வெயில் சுற்றி பார்க்கறதுக்கு அக்டோபர்லேருந்து லைக் மார்ச் வரைக்கும் நல்ல டைமுன்னாங்க ஃபோர்ட் கொச்சியை. அது ஃபாரினர்ஸ்க்கு போகுது. ஏன்னா அதுதான் குளிரில் உறைஞ்சி போயிட்டு இங்கே வந்து உருகிட்டு இருக்குங்க வெயிலில். நம்மளுக்குள்ள போகுது. நம்மளாம் வந்து டிசம்பர் டைமு, நவம்பர் டிசம்பரில் வந்தால் தான் போகுது. ஏன்னா எல்லாம் ஒரு சித்திரமாக பார்க்குறாங்க. வெறும் கேமரா இருக்கும்போது பார்க்கலப்பா. இந்த மீடியா மாடல் மைக்ரோ லொஸ்கன் மாட்டினோன்னே ஏதோ பெரிய இதுவாக இருக்குது. ஜூ டவுனில் போய் பார்க்குறேன். ஓகே மக்களே, தெளிவாக ராக் சைடில் ஒரு அர்த்தம் இருக்குது. இது மாதிரி தான் இப்போ தான் கரெக்டான ரூட்டில் போனேன்னா ஒரு கடையில் போயிட்டு நிம்பூஸ் வாங்கினேன். செல்லப்புது இந்த பேக் வந்து தமிழ்நாடு சைடில் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நான் எங்கேயும் பார்க்கல. 10 ரூபாங்க அது. இந்த மாதிரி பேக்கலாமா விற்கிறீங்க இந்தியாவில்? ஸ்டேட் டு ஸ்டேட் போனால் தான் எனக்கு தெரியுது. ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஃபுட் பிக்சர் சைடு வந்தோடனே செம்ம ட்ரெண்டியாக இருக்குது. பெரிய தாடி கலக்கிறாரு. எர்ணாகுளம் கொச்சி பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் ஒரு சேஞ்ச் தெரியுதுங்க அந்த இதில். கல்ச்சர் வைஸே சேஞ்ச் தெரியுது. இங்கே வந்து
வந்து ரொம்ப தெரியல எப்படி சொல்கிறது, இங்கே ரொம்ப வெஸ்டர்னாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன குழந்தையும் பார்த்தேன், பட் இங்கே வந்து இன்னும் அதிகமாக தெரிகிற மாதிரி தோணுது. அதே மாதிரி ஃபாரினர்ஸ் எக்கச்சக்க பேர் ஃபோர்ட் கொச்சியில் தான் இருக்காங்க. எர்ணாகுளம்லாம் வயசானவங்க இப்படி தான் இருக்காங்க. மற்றபடி யங்ஸ்டர்ஸ் குரூப் எல்லாம் ஃபோர்ட் கொச்சியில் தான் தங்கியே இருக்காங்க போகுது. ஹாஸ்டல்ஸ் அதிகம். அதான் போகுது. இந்த சைடில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்குது ஃபோர்ட் கொச்சி சைடில். இல்லை, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன்னும் போலையா நீ இந்தியா விட்டு? யாரோ வேணும்னே அந்த பேரை வச்சுருக்காங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டிஎன் ஸ்பைஸ் மெர்ச்சன்டைஸ் வேணும்னே அந்த பேரை வச்சுருக்காங்க ஐயா. ஜூ டவுன் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. பேன் பார்க்குன்னு அங்கேயே இது போட்டாங்க. நோ பிஸ்னஸ் கமிஷன் டு எனிபடி. வராதிங்களா யாருக்கு கமிஷன் கேட்டுது? Yes, I have arrived. That's it. Jew Town. Museum. Addresses. இதுதாங்க ஜூ டவுன். ஸோ இது ஜூ டவுனோட ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். ஓகே, ஜூ டவுன் வந்து மட்டன்சேரியில் இருக்குங்க. ஆக்சுவலாக மட்டன்சேரி கொச்சியில் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஜூவிஷ் செட்டில்மெண்ட்ஸ் வந்து பிஃபோர் ஆர் ஆஸ் early as ஃபஸ்ட் சென்ச்சுரி வந்து இங்கே ஜூவிஷ் மக்கள் வந்து இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க. மெயினாக அவங்களோட நோக்கம் எதுவாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ். போன வீடியோவில் பார்த்த மாதிரி என்ன நம்ம அதே இதுதான், ஸ்பைசஸால் அட்ராக்ட் ஆகி வந்து இங்கே வந்து இவங்க செட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரேடிங் பர்பஸ்க்காக. இதெல்லாம் அப்படியே செட்டில் ஆக இங்கே வந்து இந்த பரதேசி சிங்காங்கோ, அந்த ப்ரொனன்சியேஷன் எனக்கு தெரியலை சரியா. அது வந்து 1568 பில்ட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, சசூன் பில்டிங் நம்பர் 2 இருக்குது. இங்கே வந்தோடனே டோட்டலாக இந்த நேம்ஸு எல்லாமே மாறுது. அதே மாதிரி இந்த ரோடும் வந்து நம்மளுக்கு எப்படி கொச்சி இல்லை நிறைய இடத்துல இப்படி தான் இருக்குது. ரோட்ஸு சின்ன சின்ன ரோடு உள்ள அப்படி தான் போகுது. இந்த நேம்ஸே வந்து எல்லாம் மாறிடுச்சு. இதை பாருங்க, மோஷன்ஸ் புரியல, மேபி 2 பேர் சேர்த்து வச்சதை வச்சிட்டாங்க. ஆக்சுவலி இது ஒரு ஆர்ட் கேலரிங்க. இது இல்லை கண்டிப்பாக எடுக்க விட மாட்டாங்க வீடியோ. அண்ட் எஸ், இந்த
இங்கே பார்க்க வேண்டியது இந்த பரதேசி அந்த இது. ஆக்சுவலாக அந்த பிளேஸோட பேர் வந்து எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பரதேசி மீன்ஸ் ஃபாரினர்ஸ். அப்படியா தெரியல. பல தேசம் போகிறவங்கள தான் பரதேசிமாங்க இந்த மாதிரி தெரியல. இன்னும் பல தேசம் போல் இது வரைக்கும் பல இதுதான் போயிருக்கேன், ஸ்டேட்ஸ் தான் போயிருக்கேன். ஸோ அதான் அந்த மாதிரி பரதேசி நான் ஃபாரினர்ஸ். அது இன்னொன்று வந்து அவங்க லாங்குவேஜ்லேயும் சம்திங் லைக் ஒரு பில்டிங்காக சம்திங் அதோட இது எனக்கு கரெக்டாக தெரியல. அது யூரோப்பியன் ஆக்சென்ட்டில் வருதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் அதோட இது எனக்கு தெரியலை. ஓகே, இதுதாங்க ஜூஸ் டவுன். நான் அதான் ஜூஸ் டவுன் இந்த சினாகோங் லேன்ன்றது. ஆக்சுவலாக இதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை தான் வீடியோவில் காமிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நானும் இதை பார்த்து தான் வந்தேன். இதை விட்டு ஆப்போசிட் சைடில் எங்கேயோ நடந்துன்னு போய் நான் அதை தான் ஜூஸ் டவுன் இருந்துச்சு. இந்த வேறு பேசிக்கிட்டு வர போனேன். எனக்கு கொஞ்ச நேரத்தில் டவுட் வந்தது, என்னடா இது நம்ம பார்த்த மாதிரி இல்லையே, ஏரியா வேறு மாதிரி இருக்கேன்னு. ஓகே, பேக் டு ஸ்கொயர் ஒன். ஃபோர்ட் கொச்சி இதுக்கே வரணும். ஏன்னா ஃபோர்ட் கொச்சி பீச் வாக்வே அந்த ஏரியாவில் இருக்கேன். அதுதான் அந்த வாக்வே. இது அது பக்கத்தில் உள்ள ரோடு இதையும் இருக்கு. நான் வாங்கிட்டேன், ஆக்சுவலாக சோனியஸ் வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அது என்ன ரேட்டு விற்றாலும் எனக்கு அவ்வளோ கிடையாது.